வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டெய்லரிங் கிளாஸ்ல அம்பர்லா கவுன் வந்து எப்படி அளவெடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோங்க. நம்ம லைனிங் போட்டு நம்ம கட் பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டெய்லரிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. கிளாத்துங்க நான் காட்டன் சேலை தாங்க எடுத்திருக்கேன். லைனிங்கும் இந்த சேலை தாங்க நான் எடுத்திருக்கேன். நீங்கள் லைனிங் வேணால் கடையில் நீங்கள் வாங்கிக்கலாங்க. அம்பர்லா கவுன் தைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2.5 மீட்டர் இல்லாட்டி 3 மீட்டர் வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு தாங்க நான் அளவெடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டுங்க பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அளவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாங்க. இப்போ அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு வந்து எப்படி அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். அம்பர்லா கவுனுக்குங்க முதல்ல மேலே இருக்க சட்டையை மட்டும் நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்போங்க நம்ம சட்டையோட அகலம் வந்து நம்ம அளவு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அகலமுங்க கரெக்ட் அளவு 16 இன்ச்சு இருக்குங்க. அந்த 16 இன்ச்சை நீங்கள் 2ஆக பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 8 இன்ச்சு வருங்க. அப்போ வந்து அகலம் 8 இன்ச்சு வரும். நம்ம தையலுக்கு 1 இன்ச்சு விடணுங்க. 8 + 1. அடுத்துங்க நம்ம வந்து உயரம் வந்து நம்ம அளவெடுக்கலாம். மேலே ஷோல்டர்லேருந்து கீழே தையல் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்குமே நீங்கள் டேப்பை வச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 14 இன்ச்சு வருதுங்க. அந்த 14 + 1 தையலுக்கு வந்து 1 இன்ச்சு விடணுங்க. அப்போ 14 + 1ங்க. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து நம்ம அளவெடுக்கலாம். ஷோல்டருங்க கரெக்ட் அளவு 3.5 இன்ச்சு இருக்குது. நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துங்க நம்ம 4 இன்ச்சாக வந்து நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 4 இன்ச்சு இருக்குங்க. அடுத்ததுங்க முன் கழுத்து இறக்கம் வந்து நம்ம அளவெடுக்கலாம். முன் கழுத்து இறக்கங்க 4 இன்ச்சு இருக்குது. நீங்கள் அந்த 4 இன்ச்சு அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்துங்க கழுத்து அகலம்ங்க நம்ம 2.5 இன்ச்சு வச்சா சரியாக வருங்க. உங்களுக்கு அகலம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாங்க. நம்ம வந்து ஆம்கோல் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த ஷோல்டருக்கு நேராக டேப்பை வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் 7 இன்ச்சு இருக்குங்க. நம்ம இந்த 7 இன்ச்சு அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அடுத்துங்க கீழே உள்ள அந்த கவுனை வந்து நம்ம அளவெடுக்கலாம். மேலே வந்து சட்டையை வந்து நம்ம அளவெடுத்துட்டோம். இப்போ கீழே உள்ள கவுன் வந்து நம்ம அளவெடுத்துக்கலாம். இந்த கிளாத்தில் மொத்த அளவுங்க 50 இன்ச்சு வருதுங்க. நம்ம வந்து ஏற்கனவே சட்டை வந்து அளவெடுத்துட்டோம். இப்போ கீழே உள்ள போர்ஷனில் அப்படியே வந்து நம்ம அளவெடுத்துக்கலாம். இதில்ங்க கரெக்ட் அளவு 34 இன்ச்சு இருக்குங்க. நம்ம கீழே மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 34 + 1/2ங்க. நம்ம ஏற்கனவே சட்டையோடு சேர்த்து தாங்க 1/2 இன்ச்சு ஏற்கனவே அங்கே விட்டுருக்கோம். அதனால் கீழே வந்து நீங்கள் தையலுக்குன்னு அதிகமாக விட தேவையில்லை. அந்த 1/2 இன்ச்சு மட்டும் விட்டால் போதுங்க. இப்போ வந்து கை வந்து நம்ம அளவெடுக்கலாங்க. கையோட உயரங்க கரெக்ட் அளவு 12 இன்ச்சு இருக்குங்க. 12 இன்ச்சு இருக்குது. நம்ம இதோட ஒரு 1 இன்ச்சு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஏன்னா மேலே வந்து நம்ம சட்டையும் அந்த கையும் வந்து ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு 1/2 இன்ச்சும் கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுன்னு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. கரெக்ட் அளவு 6 இன்ச்சு இருக்குது. இதில் நீங்கள் 8, 9 வரைக்குமே நீங்கள் சுற்றளவு வச்சுக்கலாங்க. இப்போங்க கையில் அடிப்பகுதியில் நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அடிப்பகுதியிலங்க 11 இன்ச்சு இருக்குங்க. நெக்ஸ்ட்டுங்க நம்ம பின் கழுத்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் ஷோல்டர்லேருந்து நீங்கள் டேப்பை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட் அளவு 2.5 இன்ச்சு வருதுங்க. நீங்கள் அந்த அளவை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் தையலுக்கு விட தேவையில்லைங்க. நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து அளவு வந்து எடுத்துட்டோங்க. நீங்கள் இப்படி தான் நீங்கள் வந்து அளவு எடுக்கணும். சேலையிலங்க நம்ம டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம முந்தான பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இதில்ங்க நீங்கள் 1 மீட்ரு வரைக்குமே நீங்கள் டேப் வச்சு அளந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துங்க 90 பாயிண்ட் தாங்க நான் வந்து கட் பண்ண போகிறேன். அந்த அளவு போதுமானதுங்க. இப்போ அந்த கார்னர் பகுதியில் நீங்கள் டேப்பை வச்சு அளந்துக்கிட்டே வரணுங்க. நீங்கள் இந்த முந்தான பகுதியை கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இது கான்ட்ராஸ்ட்டாக வந்து நீங்கள் கடையில் கூட ஜாஸ்மின் கிளாத்து கூட வாங்கி நீங்கள் தைச்சிக்கலாங்க. அதுவுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். நான் வந்துங்க இந்த முந்தான பகுதி தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதனால் கரெக்டாக 90 பாயிண்ட் மட்டும் நான் அளவெடுத்து கட் பண்ணிக்கிறேங்க. இந்த பக்கத்துலங்க 90 பாயிண்ட் வந்து நம்ம அளவு எடுத்துட்டோம். அளவு எடுத்துட்டு நீங்கள் சாப்பீஸை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரியே இன்னொரு பக்கத்துலேயும் 90 பாயிண்ட் வந்து நீங்கள் டேப் வச்சு அளந்து சாப்பீஸ் வச்சு மார்க் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் டெய்லரிங்க்கு தேவையான வீடியோ ஒன்று ஒன்றா நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதே மாதிரிங்க நடுவில் உள்ள பகுதியிலையும் நம்ம இதே மாதிரி டேப் வச்சு அளந்து நம்ம லைன் போட்டுக்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு சிசர் வச்சு கட் பண்ணல உங்களுக்கு ஒன்று போல் வரும். இப்போங்க நம்ம டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். மிச்சம் இருக்க கிளாத்தை அப்படியே நம்ம கெவுனுக்கு வந்து வச்சுக்கலாங்க. இப்போ லைனிங் கிளாத்தில் டாப் போர்ஷன் வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிளாத்தை 2ஆக மடிங்க. அதே வந்து நீங்கள் 4ஆக மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குங்க. மேலே இருக்க போர்ஷன் வந்து ஃபோல்டிங் போர்ஷனாக வரணும். அதே மாதிரி நமக்கு ஆப்போசிட் சைடில் ஓப்பன் பக்கம் வரணுங்க. இந்த பக்கமும் ஃபோல்டிங் பக்கம் வரணும். நம்மளை பார்த்து இருக்க பக்கமும் ஃபோல்டிங் பக்கம் வரணும். இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தை மடித்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு முன் பக்கமும் பின் பக்கமும் நமக்கு 2 பீஸ் தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுத்து அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். கழுத்து அகலங்க நான் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஷோல்டருங்க நம்ம 3.5 இன்ச்சு இருக்குங்க கரெக்ட் அளவு. அதோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் கழுத்து அகலம் மார்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதே பக்கத்தில் நீங்கள் ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். 4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் மார்க் பண்ணிட்டுங்க. அடுத்தது வந்து நம்ம அக்குள் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஆம்கோல் வந்து மார்க் பண்ணலாம். ஆம்கோலுங்க 7 இன்ச்சு வருதுங்க. அந்த 7 இன்ச்சு நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் தையலுக்குன்னு கிளாத் வந்து விட தேவையில்லை. எவ்வளோ இருக்கோ அந்த அளவை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாங்க. லைன் போட்டாச்சு. அடுத்துங்க நம்ம அகலம் வந்து மார்க் பண்ணணும். நம்ம ஃபோல்டிங் பக்கம் நம்மளை பார்த்துருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து நீங்கள் அகலம் வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து அகலம் வந்து கரெக்ட் அளவு 9 இன்ச்சு இருக்குங்க. அதோட தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட் அளவை மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து 1 இன்ச்சு தையலுக்கு விடணுங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டலாம். அடுத்துங்க பின் கழுத்து வந்து மார்க் பண்ணலாம். மேலே கழுத்து அகலம் எவ்வளோ வச்சோமோ அதே அளவு தாங்க கீழேயுமே நீங்கள் வைக்கணும். பின் கழுத்துங்க நான் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலே கழுத்து அகலம் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதே அளவை கீழே வந்து நீங்கள் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பாக்ஸ் மாதிரி போட்டுட்டுங்க நம்ம அந்த இடத்துல வளைவு கொடுக்கணும். பேக் நெக்குக்கு நம்ம வளைவு கொடுக்கணுங்க. நம்ம ரவுண்டு நெக் தான் போட போகிறோம், அதனால் வளைவு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அக்குள் பகுதியிலையுமே வளைவு கொடுக்கணுங்க. நீங்கள் 1 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். அக்குளுக்கு வந்து நீங்கள் 1 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பேக் நெக்குக்கு நீங்கள் 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் அந்த வளைவு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் அந்த வளைவு போட்டுக்கலாம். நான் வந்துங்க ஸ்கேல் வச்சே நான் வளைவு போட்டுக்கிறேன். வளைவு போட்டாச்சு. அடுத்துங்க நம்ம வந்து உயரம் வந்து மார்க் பண்ணணும். இடுப்பு பகுதி மார்க் பண்ணணும். சைடும் மார்க் பண்ணணுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறனால இதோட கண்டினியூ வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போட போகிறேங்க. அதனால் நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு தேவையான அம்பர்லா ஃப்ராக்குக்கு நம்ம ட்ரெஸ்ஸை வச்சு எப்படி அளவெடுக்கணும், மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு
எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.